Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம நீயா நானாவோட லேட்டஸ்ட் எபிசோடு, அதுக்கு தான் ஒரு நீயா நானா ட்ரோல் பார்க்க போகிறோம். இந்த டாபிக்கு நமக்கு தேவைப்படாத டாபிக்கு, ஆனால் தேவைப்படுற டாபிக். குழப்பது இல்லை. டயட் ஃபாலோவர்ஸ் வெர்சஸ் டாக்டர்ஸ். இது ஏன் தேவைப்படுற டாபிக் அப்படின்னா, நம்ம உடம்பு இப்போ போயிட்டு இருக்கிற போக்குக்கு கண்டிப்பாக டயட்டு வேணும். ஏன் தேவைப்படாத டாபிக்னா, ஒரு சில நேரம் பைத்தியமாக்கி டயட் பண்றேங்கிற பேர்ல பண்ணுவானுங்க அலும்பு. ஐயோ இவரெல்லாம் இருக்காரு, ஒரு துண்டுக்குள்ள கொஞ்சம் சபி ஆயிட்டாராம், டயட் பண்றேன்னு மயங்கி விழாத குறைக்கி போய் அதான் இப்ப மூஞ்சி சமோசா மாதிரி மாறின உடனே யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம். இப்ப என்ன பண்றாரு, பாலை வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப நான் யோசிக்கிறேன், ஐயோ கொஞ்சம் வயிறு வச்சிருக்கு திரும்ப போனா. இவன் பெரிய அந்த ஒரு 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 காலகட்டத்தில் வந்து அஜித் குமார் ஒல்லியாகிறான் குண்டாகிறான் இவன் படுத்துற பாடு. இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேளு. டயட் பண்ணனா ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணணும். ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. இங்க நிறைய பேர் என்ன பண்றது, இந்த பக்கத்துல உட்காந்துருக்காருல, சோசியல் மீடியாவில் யாரோ ஒருத்தர் அவரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் சொல்லிட்டாருன்னா அதை தூக்கிட்டு வந்துடுறாரு. நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு ஒரு டாக்டரோ ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ அவர் சொல்லட்டும், என் உடம்பெல்லாம் அளந்து பார்த்து அவர் சொல்லட்டும், அதை கேட்டுக்கிறேன். இவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு நான் ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இவர் ஒரு பக்கம் வாழ்றாரு, இவர் ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எங்க 3 பேரையும் ஒரு ட்ரெக்கில் கொண்டு வரணும்னா இந்த வீடியோவை நாங்கள் பார்த்தாங்க. சரி வாங்க, எங்களுக்கு ஒரு புது சேனல் பாசி ட்ரோல் அப்படின்னு, அந்த சேனல்ல இருந்து தான் ட்ரோல் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது டயட் ஃபாலோவர்ஸ் வெர்சஸ் டாக்டர்ஸ், ஒரு 18 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுவேன் சார். நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். தண்ணி குடிக்கல யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஏன் நம்ம இப்படி சாப்பிட கூடாது? நாங்க என்ன சொன்னாலும் நீங்க இது சாப்பிட்டாதுன்னு தான் சொல்றீங்க. கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுங்க. இது முடிச்ச உடனேயும் இன்னொரு டயட் நீங்க எடுத்தீங்க. ஆமா சார், எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் நம்ம. எக்கச்சக்கமா டயட் போற அது ஒரு வியாதி. உனக்கு மண்டையில புரட்டனே. உங்களோட பேபிக்கு நீங்க ஒரு பெரிய ஹார்ம் பண்றீங்க. நீங்க வந்து சாரி இந்த இதை நீங்க அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் குண்டுனால அதான் அவங்க இழைச்சிருக்காங்க. அடையாளமே தெரியாம மாறிட்டீங்க. ஒரு பக்கம் முழுக்க விதவிதமான டயட்டை கடைபிடித்து கொண்டு இருக்கிறவர்கள் போர்டு வாங்கி எழுதி வச்சுட்டேன், டயட் பிளான் எல்லாம் போட்டு அப்படியா அங்கனுக்குள்ள பானிபூரி விற்கிது பாரு. இன்னொரு பக்கம் முழுக்க டாக்டர் இதுல வந்து பேத்தாலஜிஸ்ட் இருக்காங்க, பல்மனாலஜிஸ்ட் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் இருக்காங்க, நியூராலஜிஸ்ட் இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, ஆர்த்தோ இருக்காங்க. ஓகே, அப்புறம் கண் டாக்டர் இருக்காங்க, அப்புறம் டென்டல் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்களே, ஒரு டாக்டராவது இருக்காங்களா? கண்டவங்களெல்லாம் கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. இஸ்ட்னு எங்களுக்கு தேவை டாக்டர் இருக்கா? இந்த இஸ்ட் அதெல்லாம் போக சொல்லிருங்க, எங்களுக்கு டாக்டர் தான் தெரியும். ஆர்த்தோ டென்டல் இஸ்ட் அதெல்லாம் தெரியாது. யாராவது டாக்டர் இருக்கீங்களாப்பா? இருந்தா மட்டும் பேசுங்க. பேத்தாலஜிஸ்ட்னா என்னன்னே தெரியாதுங்க. என்னங்க இத பண்ணா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு ஓரளவு சொல்லலாம். அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இங்க கேட்டு பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு நிக்க சொல்லுவோம். இப்ப நீ என்ன பண்ற? கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறுகிறு சுத்தி நில்லு பாப்பா. கீழே உட்காந்து ஸ்குவாட் பண்ணி எந்திரிச்சு நிக்கணும். சரவணன் ப்ளீஸ் இறங்குனா ஏற முடியாது என்னால ப்ளீஸ். இப்போ இந்த கால்ல துதிக்கல் இப்படி நில்லுங்க சார். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அப்படி பண்ண என்ன? உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு. பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்குன்னு நீங்க செக் பண்ணணும்னா இங்க பாருங்க, நான் பண்றேன் பாருங்க. இழுத்துட்டு மெல்ல எல்லாரும் மூச்சை உள்ள இழுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ரிசர்வோட 1 2 3 4 விடாது, விடவே விடாது. 5 6 7 8 கஷ்டமா தான் இருக்கும், விடாது. 9 10 இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சாலே யூ ஆர் டூயிங் குட். என்னையா பேசிக்கிட்டே இருக்கீங்க? எப்போ உடனும்னு சொல்லணுமா இல்லையா? அவரு 10 கவுண்ட் பண்ணாரா? ஆனா ஒரு சில நேரம் அந்த ஒரு ஆப் இருக்கு, பிரீதிங் எக்ஸசைஸ் ஆப். வந்து ஒரு பால் இருக்கும், ஒரு ஸ்கொயர் இருக்கும். அந்த பால் அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு வர்ற வரைக்கும், அப்புறம் ஹோல்டு. எது வரைக்கும்?
அது அப்படியே வந்து 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 அந்த பாக்ஸை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி இல்லை அவர் ஸ்லோவாக தான் வருவார். ஆனால் ஒவ்வொரு லெவலாக போட்டிருப்பாங்க. எப்படின்னா ஓகே குட் வெரி குட் ப்ரோ ஆஹா ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு. இந்த ப்ரோ மேக்ஸ் அடையணுங்கிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரோ வரைக்கும் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப நேரம் மூச்சு அடக்க முடியும். ப்ரோ வரைக்கும் வந்திருக்கேன். அந்த ப்ரோ மேக்ஸுக்கு போக முடியல. போனால் போயிடும் போல. அதனால ப்ரோவோடய நிறுத்திக்குவேன். நீ யாரும் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு இவன் சொன்னா வெள்ளை சொக்கா நாசா சட்டை போட்டவன் சொன்னா நான் மூச்சு அடக்கி இறந்து போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. டு நாட் ட்ரை தி ஷட். இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலே போதும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப டாக்டர் ஒண்ணு பண்ணாத நீங்க பண்ணக்கூடாது. என்னன்னா அவர் இங்கே ஊதுங்கட்டு மூஞ்சிய கிட்ட கொண்டு போயிட்டார். அது செய்யக்கூடாது. இந்த டாக்டரே ரோஸ்ட் பண்ணுவாங்க. சரி இருக்கட்டும். போதும் நல்லா ஊத்துங்க. ஊதுங்க. ஊதுங்க. ஸ்ட்ராங் பாடி. முட்டி மடக்காம அவர் ஃபீட்டை டச் பண்ணும். தலை வந்து நீல டச் பண்ணும். நடக்கிறத பேசு. காலை நீட்டிட்டு you have to touch head வந்து touch பண்ணும். இப்ப இந்த ரைட் கால தூக்கு. தலை வந்து முட்டியை தொடணும். இந்த கால தூக்கு. இந்த கால பின்னால போடுங்க. ஜெய் முட்டியில தலை படம்னா தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு படாதுங்க. வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை. ஆனா ரொம்ப கஷ்டம் இல்லையா மேம்? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. தம்பி பச்சை சட்டை தம்பி வாங்க. தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்துங்க சார். அமைதி. ஐயே அப்பா அந்ததான் போயிட்டாப்லே. இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம என்ன டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கோம். உங்க கையை வந்து கொண்டு போய் இப்படி பின்னாடி வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட் பின்னாடி எங்க வைக்கிறது? இது மூணுமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவன் குண்டில வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னு சொல்லுங்க சார். எனக்கு நல்லா வைக்க முடியும். இதெல்லாம் யோகா. ஒருத்தன் தனக்கு வயசு கம்மின்னு ப்ரூவ் பண்றதுக்கு முக்கறா எழுப்போடைய சத்தமெல்லாம் கேக்குது. கையை தூக்குறாரு. சரி நீ குமரி நான் ஒத்துக்கிறேன். பேசாம இரு. படு பேசாம. ரிலாக்ஸ் பண்ணு. தலையை சாய். வீடியோ தெரியுதா? கையெல்லாம் அப்படி வச்சுக்க. நீ ஒன்னும் செஞ்சு காட்ட. எலும்போட இது குடுக்குன்னு. இது கஷ்டமான டயட் தான். ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட்? மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்டே. நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிக் மார்னிங் ஸ்நாக்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரூட் சின்னதா இருக்க மாதிரி ஒன்று. அப்ப மத்தியானத்துக்கு லஞ்ச் வந்து ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், எக்ல வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். இதெல்லாம் யாரு சொன்னது? எந்த ஊரு? பாப்பராய்க்கு மாலைங்க. எங்க ஐயனை கூட இப்படி தண்ணி சாப்பிடு. என்ன இப்படி தானா? மிட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு லைட்டா டீ குடிப்பேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அப்ப நைட்டுக்கு வந்து 1 or 2 தோசை அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. இது என்னன்னா எனக்கு ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எனக்கு அது பத்தல, பசிக்குது. ஏமா இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சேனா? அது பசிக்குதுன்னா இந்த லைட்டா டீ குடிப்பீங்க நீங்களே. அது என்ன லைட் டீ? அதுவே போதும். லைட்டா போட்டு டீ குடிப்பீங்க. லைட்டா டீனா எப்படிங்க? டீனா டீ தானே. லைட்டா சுகர் போட்டு போல. அதான் லைட் டீ போல. லைட்டா டீ குடிப்பேன். இவ்வளவும் சொல்லிவிட்டு பசிக்குது. அதுக்கு ஒழுங்கா சாப்பிட்டு போயிடலாம். ஏங்க நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. டயட்னு இருந்து ஓவரா பசிச்சு நிறைய சாப்பிடுறது. இப்ப டயட் இருந்தா ஓவரா பசிக்கு நிறைய திங்க. எல்லாமே அளவோட இருந்தா ஓகே தான். நம்ம வளமையா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு போய்க்கலாம். ஏடா நீ சொல்லு வளமை எப்படி சாப்பிடுறது? வளமையா காலையில தோசை, அப்புறம் ஏதாச்சும் பன் இருந்தா சாப்பிடுவேன், நகெட்ஸ் பொரிச்சு சாப்பிடுவேன். அவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட். கவனிச்சிங்களா? காலையில தோசை பன்னு சாப்பிடுவேன், நகெட்ஸ் பொரிச்சு சாப்பிடுவேன். கேட்டா டயட்டா? இவ்வளவும் 24 ஹவர்ஸ்க்கு இந்த 12 ஹவர்ஸ்க்கானு கேட்டா இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும். லஞ்சுக்கு சோறு, அப்புறம் அது கறி ஏதாச்சும் வரும். சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்னு குடிப்பீங்களா? என்னது அது வந்து அந்த வயிறுக்கு என்னது? யோகா ட்ரிங்க் தானே? யோகா ட்ரிங்க். சரி. அதுக்கு பிறகு வாழைப்பழம், பப்பாயா அப்படி இருந்தா இதெல்லாம் லஞ்சுக்கு. அப்புறம் டீ டைமுக்கு ஒரு
ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் டீ 5 மணிக்கு. ஆமா டீ அப்புறம் வேற அந்த டீ டைம்ல பன் ஏதாவது இருந்தா அது சாப்பிடுவோம். சாப்பிட மாட்டீங்களா? தட்டவடை சாப்பிடுவோம். தட்டவடை எடுத்து திங்குவாரு. அப்புறம் எனக்கு நீங்க அந்த சாக்லேட் ஐட்டங்கள் அதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதெல்லாம் டைம் இல்ல. இதுக்கு நடுவுல டைம் கிடைக்கும் போது சொரிகிறது. அப்புறம் டின்னருக்கு வரும்போது டின்னருக்கு ரொட்டி சுட்ட ரொட்டி இல்லாட்டி அத பன் சாப்பிடுவோம். இல்லாட்டி என்ன செய்வாங்க 9 மணிக்கு ஒரு சீஸ் 2 ஸ்லைஸ் ஒரு முட்டை. அதான் அவர் சொல்லுவாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் பெட்டரா சீஸ் பால் குடிப்பேன். அப்புறம் பால் குடிப்பாரு. இப்போ 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 இவ ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க. இப்போ ஒரு 3 மாசமா தான் இப்படி சாப்பிடுறான். வயிறு மட்டும் தனியா வந்து உடம்புலாம் அப்படியே இருக்கு. ஏன் இது? நானும் சீஸு பாலெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சாப்பிடுன்னு. கையெல்லாம் அப்ப பார்த்த மாதிரிதான் இருக்கு. லைட்டா குண்டா இருக்கு. வயிறு மட்டும் அந்த பலூன் உதும்போது வரும்ல அது மாதிரி வருது. வெரைட்டி கண்டுபிடிச்சு திங்கிறதுக்கு இவங்கிட்ட தான் கேட்கணும். இப்படி சாப்பிடணும். பசி பசி என்ன கேளுங்க என்கிட்ட. என்ன ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாலும் அது கொஞ்ச நேரம் வயித்துல இருக்கணும் சார். எந்த ஒரு ஃபுட் வந்து சட்டுன்னு டைஜஸ்ட் ஆயிடுதோ கண்டிப்பா பசி எடுக்க செய்யும். அதாங்க எனக்கு அப்பா இருந்து தலை சுத்திட்டே இருந்திருக்கு. இதே நீங்க வந்து ஒரு ரைஸோ ஒரு காயோ இல்ல ஒரு நான்வெஜ்ஜோ புரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப நேரம் வயித்துல இருக்கும். இப்போ புரியுது. மந்த்லி 2 days சார். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுவேன் சார் நான் ப்ரோ. 12 hours தண்ணி கூட இல்லாம. ஆனா அது ரொம்ப டயர்ட் ஆயிடும். தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? once in 15 days 24 hours தண்ணி கூட குடிக்காத ஒரு once in 15 days இருக்கா? வெறும் ரெட் flag தான் இருக்கு. உங்க டீடைலா வச்சு பாக்கும்போது ஒண்ணு மட்டும் தெரியுதுனே. இதே உடல்நலத்தோட நீங்க இருந்தீங்க அப்படினா செத்து போயிடுவீங்க. அவர் டயபெட்டிக்கா இருக்கிறதுனால கண்டினியூஸா தண்ணி கூட குடிக்காம ஃபாஸ்ட் பண்றாங்க அப்படினா சுகர் லெவல்ஸ் வந்து என்ன ரேஞ்சில இருக்குன்னு தெரியாது. கேட்டுங்க. ஃபாஸ்டிங் பண்ற அன்னைக்கு ஒரு மெடிசன்ஸ் எடுத்தாரு வித்தவுட் ஃபுட் வித்தவுட் இன்டேக் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஹைப்போகிளைசீமியா சக்கரை அளவு வந்து ரொம்ப கம்மியாகி அவர் மயக்க நிலைக்கு போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அந்த நாளுகள்ல மாத்திரை போடுவீங்களா? சுகர் சாப்பிட்டு இருந்தா சார். இப்போ வந்து மாத்திரை 3 years மாத்திரை சாப்பிடுறது இல்ல சார். இதுதான் சுகர் வந்ததுக்கு அப்புறம் உங்க உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் சுகரா இருக்கும். என்னடா சொல்றீங்க? இப்போ 3 years மெடிசன் சாப்பிடலன்னு சொல்றாங்க. ஒன்றும் தெரியாது. எல்லா ஆர்கன்ஸையுமே டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல கொண்டு வரும்போது தான் தெரியும். போய் சீலைய போறாங்க. சுகர் வந்து அதிகமா இருந்தா கூட காப்பாத்திரலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் அதுல பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டேமேஜை வந்து காப்பாற்றவே முடியாது. அதுதான் இதுல இருக்க புரியுது. புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. வேற இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சார். 10 o'clock வந்து ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துப்பேன். 6 o'clock குள்ள லாஸ்ட் மீல் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 16 hours ஃபாஸ்டிங் இருப்பேன். 10 o'clock பிரேக்ஃபாஸ்டா? அவன் பிரேக்ஃபாஸ்ட்டை 7 மணிக்கு சாப்பிடுங்கன்றா 10 மணிக்கு சாப்பிடுங்க. ஒவ்வொருத்தர் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க டாக்டர் அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்க. இந்த டிக்டாக்ல ஃபாரினர்ஸ் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்றது. நீங்க ஏதாவது ஒரு சேனல் பார்த்துட்டு நீங்க அதை அப்படியே ரியல் டைம் சினாரியோல உங்களோட பாடிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கத்தம். நிறைய கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், நெஞ்சு எரிச்சல், ஐபிஎஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சரங்க வந்து நாய் நக்கும். எவ்வளவு weight loss ஆயிருக்கு? 10 kgs. 65 ல இருந்து 55 வந்தேன் சார். இப்போ ஆவரேஜா இது ஓவர் வெயிட் ஒன்றும் இல்லை. அப்புறம் 10 கிலோ வரைக்கும் குறைக்க ட்ரை பண்றீங்க. இதுக்கு மேலேயுமா அழகு வேணும்? லைக் ஃபேஸ் ஃபேட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் மெயினா பண்ணேன். அழகு 20ல இருக்கும் 60ல இருக்காது. பணம் 1ஆம் தேதி இருக்கும் 30ஆம் தேதி இருக்காது. நல்ல குணம் மட்டும் தான் நிரந்தரம். ஒல்லியா இருக்கணும் தான். இப்போ ஷாப்பிங் போறேன். எனக்கு ஷாப்பிங் போக பிடிக்கும். இப்போ ட்ரையல் ரூம்ல போனாலே சில ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சதுனாலும் அது போட்டாலுமே நான் ரொம்ப சப்பியா தெரிஞ்சேன். அழகா இருக்கணும் தான் சார். தப்பு பண்ணிட்டே சிங்காரம். தப்பு பண்ணிட்டு 0 சைஸ் லவ் ஹேண்டில் இதெல்லாம் சொல்லுவாங்க சார். லவ் ஹேண்டில்னா என்ன? எனக்கு அது புரியல. அந்த இடத்துல ஒரு சைடு தொப்பை. இந்த இடத்துல சதை இல்லாம இருக்கா? அங்க சதை இருந்தா லவ் ஹேண்டிலா? எப்படி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் இருந்தா என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க சார். எனக்கு லவ் ஹேண்டில். நம்மளுக்கு லவ்வுது. எங்க சதை இருக்கணுமா இருக்க கூடாதுன்னு தெரியல. தொப்பைக்கு பேர் மாத்திட்டாங்க எல்லாருமே. அது சைடு தொப்பை. இந்த தொப்பைக்கு வேற பேர் வச்சிருப்பாங்க. முன்னுக்கு வர தொப்பைக்கு என்ன சார் பேரு? எனக்கு
இனிதான் வரும். இந்த வீட்டிலே அதிகமா லெவ் ஹேண்டில் இருக்கிறது எனக்கு தானா? இதுக்கு பேரு லெவ் ஹேண்டிலா? ஏன் இந்த பேர் வச்சீங்க? நிறைய இருந்தா அதுக்கு என்ன பேரு? லவ் ஹேண்டில். ஐ see you. இப்படி ஏதாவது டீசென்ட்டான பேரா சொல்லுங்களேன். தொப்பை, தொந்தி, வயிறு இதெல்லாம் அதான் இங்கிலீஷ்ல பாருங்களேன். லெவ் ஹேண்டில். எனக்கு கொஞ்சம் லெவ் ஹேண்டில் இருக்கு. இவ்வளவு டீசென்ட்டா இருக்கு. ஏங்க எனக்கு சைட்டு தொப்பை வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏங்க அவருக்கு அது எதோ சொல்ல வரல. ஒவ்வொரு சொல்லணுமா? இல்லன்னா தான் லவ் ஹேண்டில் அதான் நான் ஒரு அழகு இதெல்லாம் இருந்தாதான் ஐ எம் லுக்கிங் பியூட்டிஃபுல்னு இவங்க இந்த மாதிரி தவறான விஷயங்கள்ல போறாங்க. பின்ன என்ன குண்டா இருந்தா என்ன தப்பு? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். குண்டுதான் எனக்கு பிடிச்ச சைஸ். அதுக்கு ஃபிட்னஸ்னு பேரை வைக்காதீங்க தயவு செஞ்சு. அது உங்க அழகுக்காக மட்டும் தான் பண்றீங்க. ஃபிட்னஸ்ன்றது அது கிடையாது. வாழ்க்கைனா நல்லதும் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். நாம தான் அண்ணா பருவம் மாதிரி ரெண்டையும் பிரிச்சு பார்த்து வாழ கத்துக்கணும். இப்போ வந்து ரொம்ப ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா 16:8 மட்டும் இல்லாம 20:4. அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கிறேன். மார்னிங் ஒரு 2 இட்லி அந்த மாதிரி சார். அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 1 ஹவர்ல நான் லஞ்ச் மீல்ஸ் கம்மியாக சாப்பிடுவேன் சார். அதோட அப்புறம் அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் சார். இந்த மாதிரி தான் நான் போன ஜனவரி ஃபுல்லாக இருந்தேன் சார். அவன் சுய நினைவுல இல்லடா. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுடா. அப்ப 24 மணி நேரம் நீங்க சொல்றது? ஆமாங்க சார். எனக்கு கொஞ்சம் ஹங்கிரியா இருந்தா வாட்டர் இல்ல ஜூஸ் கண்டென்ட் மாதிரி ஏதோ மோஸ்ட்லி ஏதோ லிக்விடா லைட்டா சாப்பிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தான். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். 1 ஹவருக்கு ஒரு தடவை பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க சார். 1 மந்த் ஃபுல்லா நான் டெய்லி வந்து 10 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் சார். ஓ இப்போ எவ்வளவு வெயிட்? 10 கிலோமீட்டரா? நான் போன ஜனவரியில 1 மந்த்ல மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணி 20 kg 1 மந்த்ல நான் குறைச்சேன் சார். இட்ஸ் a medical miracle. இது பேர் ஃபிட்னஸ் கிடையாது சார். இது பேர் மேட்னஸ். உங்களை பைத்தியம்ங்கறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் எப்படியாவது ஒரு மாசத்துல 10 கிலோ குறைக்கிறது, ஒரு மாசத்துல நான் 20 கிலோ குறைக்கிறது, அதுதான் அச்சீவ்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க சார். பட் that is not an achievement, it is a disease. அவர் இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வீக் ஆயிடும். இது வந்து டெஃபினட்டா எந்த ஒரு பப்ளிக்குமே அட்வைசபிளும் கிடையாது, கண்டிப்பா பண்ணவும் கூடாது. உடம்பு குறைக்கறதானே அவன் நினைக்கிறான். போனா ரத்தம் கட்டிட்டான். 2.5 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து 26 கிலோ கிட்ட இறக்கிருக்கேன். எவ்வளவு இறக்கிருக்கீங்க? 26 கிலோ வந்து 2.5 மாசத்துல இறக்கிருக்கேன். உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும். ஆனா கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ரேபிட் கீழே வந்துச்சு. நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய ஆர்கன் டேமேஜ். ஒரு நிமிஷம் லவ் ஹேண்டில் அரிக்குது. சொரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் இருங்க. இவ்வளோ டீசெண்டாக இருக்கு பார்த்தியா? அது உண்மைக்கு என்ன கிளியர் பண்ணி அவர் இருக்கிறதுக்கு சொன்னாரா இல்ல அதுக்கு சொன்னாரான்னு தெரியல. ஏதோ லவ் ஹேண்டில் அவ்வளவுதான். அரிக்கி இருக்குங்க. அரிக்கிற நேரத்துல வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா? லவ் ஹேண்டில் அரிக்குது அவ்வளவுதான். இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன அரிக்குது? எங்க இந்த சாப்பிடாம பட்னி இருந்து உடம்பு குறையும் தான், ஆனா உங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் லைட்டாக ஒரு 3 வேளை சாப்பிட்றத 6 வேளை உடச்சி குட்டி குட்டியாக அப்பப்போ பசி வராமல் அப்படியே பார்த்துக்கிட்டு லைட் மீல்ஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடுங்க, குறையும், ஸ்லோவாக குறையும். ஆனால் எந்த ப்ராப்ளம் வராது, ஹெல்த்தியாக குறையும். சிக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்பு வாங்குற நிலை வரும்போது வரும். You are young, you don't know now. But over a period of time, cardiac arrest, thrombosis, cerebral attack, நிறைய organ deficiency வரும். நெஞ்சு வலி அட்டாக்ல பேரும் போல. Day 1 வந்து fruits, so second day வந்து vegetables, காய்கறிகள் without salt. அதுதான் முக்கியம். without salt. எதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனால தான் இவர் ட்ரை பண்ணாரு. வாட்டர் மட்டும் தான் உங்க பாடியில இருந்து போகும். எதுக்காக நீங்க weight loss பண்ணனும்னு நினைக்கிறீங்க? ப்ராப்பரா fat loss ஆகிறதுக்கு தான். உங்களுக்கு வாட்டர் மட்டும் தான் டெப்ளீட் ஆகும். பட் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். அப்ப உனக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாதா? நான் எப்பப்பா இருக்குதுன்னு உன்கிட்ட சொன்னேன்? You are literally dehydrating your body and you are falling into an illusion. நான் மெலிஞ்சிட்டேங்கிற illusion அது. And immediately நீங்க ஸ்டாப் பண்ண மாத்திரத்தில் உங்க weight gain திருப்பி வந்துரும். எந்த பையன் அது நடக்கும். நான் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிருக்கேன். 113 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 113 கிலோ வெயிட் குறைச்சிருக்கீங்க? ஆமா. பீடியாட்ரிக் சர்ஜரி
நான் 202 கிலோ இருந்தேன். எனக்கு ஆபரேட் பண்ண டாக்டர் தான் அங்க உட்கார்ந்திருக்காங்க. ஆபரேட் பண்ணி குறைச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே. ஓ அப்படியே பீடியாட்ரிக் சர்ஜரி. பேபிக்கு நீங்க ஒரு பெரிய ஹார்ம் பண்றீங்க. நீங்க கன்சீவா நீங்களா வந்து சாரி. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். இந்த இதை நீங்க அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. My baby is 6 years old now. She's very healthy. Hey, don't worry, why are you crying? Live it. Be happy. 200 கிலோக்கு மேல இருக்கும்போது ஹார்ட்ல வந்து நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும். It is any time danger to her life. சோ உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி கேட்டகரியில இந்த எடுக்கணும். அப்போஸ்ங்க இதெல்லாம் வந்து எனக்கு சேராது 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 சேராது. இது ஹை குளூட்டன், ஹை லாக்டோஸ், அதெல்லாம் எதுவுமே சேராது. உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. நீங்களே வந்து ஐயா சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி லெக்டோஸ் குளூட்டோன்னா என்னன்னே தெரியாது. சந்தோஷமா தானே இருந்தீங்க. ஆட்டுப்பால் மாட்டுப்பால்னு சந்தோஷமா இருந்தோம். இப்ப சில சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு ஒத்து வராது, அது நம்ம சொல்லலாம். இது வந்து இவங்க வேணும்னே கழிக்கிறாங்க. மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டோஸ்னா என்ன, குளூட்டன்னா என்னன்னு எவனுக்காவது தெரியுமா? இப்ப மட்டும் புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்து சேராது 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 சேர். இந்த வெள்ளைக்காரன் தாங்க ஐ எம் லாக்டோஸ் இன்டாலரண்ட், எனக்கு அது பால்னாலே நம்ம உடம்புக்கு சந்தோஷப்படணும், என்ன கருமத்தை கொடுத்தாலும் ஜக்குன்னு இருக்கேன். ஆனா இப்ப நம்ம அவனை மாறிட்டோம். அவன் நம்மளே மாறிட்டு இருக்கா. சத்தியமா எனக்கெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டோஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது. பாலை கொடுத்தா குடிச்சிட்டு படுத்துருவேன் நானு. இந்த குளூட்டன் புளூட் அதெல்லாம் தெரியாது. இதுக்கு தான் சொல்றது சோசியல் மீடியா இல்லாத காலத்துக்கு போயிடுது. நிம்மதியா தின்னுக்கிட்டாவது இருந்திருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் யாரை பார்த்தாலும் லாக்டோஸ் இன்டாலரண்டா, அந்த அலர்ஜிக்கா இந்த அலர்ஜிக்கா, அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றி எனக்கு இந்த ஃபுட்டே சேராதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்றது சரி இல்ல. நிறைய ஃபுட் அவர் எலிமினேட் பண்றாரு. என்ன பின்விளைவுகள் வரும்? நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வரும், ஹெட்டேக் வரும், மைக்ரேன் வரும், இரிட்டேஷன் வரும். சுகர் இருந்தா பிபி இருக்கா? பிபி இருந்தா இப்படி கோவம் இல்லப்பா. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணா கை இப்படி நடக்குதா செய்யும் ஐயா. ஸோ இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா ரைஸோட குவான்டிட்டி கம்மியாக சாப்பிடுங்கன்றது. ஆனால் இப்போ அது எப்படி வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணணும், நம்மளோட உணவு முறையிலேருந்து அதை எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாருக்கு ரைஸ் எல்லாம் எடுத்தா வாழ முடியாது தான். ஒரு டீஸ்பூன் சர்க்கரையில 20 கேலரி இருக்கு சார். இப்போ இந்த 20 கேலரி அவங்க எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஒரு டீஸ்பூன் சர்க்கரையால பிரச்சனை இல்லைன்னு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா போடு சர்க்கரையில போடு, இன்னொரு கரண்டி போடு, சுகர் வெயிட் போடும் அப்படிங்கிறாங்க. சுகர் வெயிட் போட்டுருமா? ஆமாம் சார். சுகர் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா வெயிட் கம்மியாகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், ஃபேட்டி லிவர் கம்மியாகும். அளவோடு இருந்தாதான் எதுவுமே கரெக்ட். எந்த ஒயிட் அவாய்ட் பண்றது நல்லது? கண்டிப்பா சார் அந்த ஒயிட் சுகர், ஒயிட் பிரெட். முன்னாலெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்ஸ் பிரெட் தான் குடிப்பீங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். சார் ஹாஸ்பிட்டலில் எதுக்கு கொடுத்தாங்க சார்? பேஷண்ட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கான். எங்களுக்கும் ஒரு டாக்டர் சொன்னார், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஒயிட் பிரெட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு. நான் ஒரு பேச்சை தட்டவே இல்லையே. நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணிட்டு ப்ரௌன் கலர் பிரெட் தான் சாப்பிடுறேன். சுகர் மாறிட்டு சுகர் வந்து மாற்றிட்டோம். அது நாங்களே அது ஏன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து சுகர் ஹெல்த்துக்காக மாற்றலை. இப்போ வர்ற சுகர்லாம் கெமிக்கல் மாதிரி இருக்கு. அதனால அந்த ஒயிட் சுகர் டேஸ்ட் இல்லைங்கிறதுக்காக ப்ரௌன் சுகருக்கு மாறணும். ஒயிட் எல்லாம் ஒதுக்குங்கன்னா நம்ம சாப்பிட்ற சோறு அது இது முட்டை கிட்ட எல்லாத்தையும் ஒதுக்கணும். அப்ப என்ன பண்றது? ரெட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆமா, ரெட் எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. கிரீன் பிடிக்கல, பிளாக் டேஸ்ட் வர மாட்டேங்குது. நமக்கு பிடிச்சதெல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. என்னதான் பண்றது? அவனுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இன்ஸ்டன்ட் எனர்ஜி. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஜீவா டாக்டர் டயட் நான் சோஷியல் மீடியால பார்த்தேன். அவங்க வந்து 1000 rupees பே பண்ணணும். 4 சட்டி சோறு குறைச்சிட்டு ஒரு சட்டி வெந்நீரை மடக்கு குடிச்சிட்டு உடம்ப குறைச்சினா உன்னை ஏட்டமா ஆக்கி விட்டுறேன். எல்லாருக்கும் பாம் வாங்கி புள்ள பொண்ணா ஆளுக்கு 100 ரூபா கொடுக்க கேட்டுட்டு நமக்கு ஒரு ஃபுட் சார்ட் தருவாங்க, அது ஃபாலோ பண்ணோம். அப்புறம் ஒரு 4 o'clock வந்து நான் ப்ளூ பீ குடிப்பேன். என்னது? பீட்டியா? அங்க போட்டி ப்ளூ பீ. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. டீ இப்போ இந்த ஃப்ளேவர்ல எல்லாமா வருது. பீட்டியா? அது என்னங்க ப்ளூ பீட்டி? கிரீன் டீ, பிளாக் டீ கேள்விப்பட்டிருக்கோம். yellow பீட்டி தானே வரணும். ப்ளூ கலர்ல இப்ப வருது. என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீ கூட சாப்பிடுவாங்க போல. அதான் ப்ளூ. இந்த பீட்டி எல்லாம் தெரியாதுங்க நமக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பால் டீ தான்.
அது மட்டும் தான் வெள்ளை வெள்ளையார்னு இருக்கும். அதெல்லாம் தெரியாதுங்க. சாரி. அது சங்கு பூனை எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் ரைட்டா ராங்கா தெரியல. ஏன்னா நாங்க முதல்ல தப்பா சாப்பிட்டு இருந்தோம். அப்ப நீங்க எல்லாருமே தப்பு நீங்க அது சாப்பிடுற ஆனா அதையும் தப்புங்கிறீங்க. ஒரு நாள் ராத்திரி குழம்பிட்டாங்க. போய் பிள்ளைகளை படிக்க வைங்க கப்பித்தனமா பேசிக்கிட்டு. சார் நான் எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கேன். இதுக்கு முன்னால நிறைய டயட் நீங்க எடுத்துப்பீங்கல்ல? சார் நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் சார். அதான் நிறைய இருந்திருப்பீங்க. இது முடிச்ச உடனே இன்னொரு டயட் நீங்க எடுப்பீங்க. ஆமா சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் நம்ம எல்லா எக்கச்சக்கமா டயட் போற அது ஒரு வியாதி. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். இட்லி தோசையில என்ன மேம் இருக்குன்னா ஸ்பானிஷ் ஆம்லெட்ல கேரட், கோஸ், பீன்ஸ், கொடமிளகா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மூடு ஒரே இட்லி தோசை ஒரு சட்னி அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம் மேடம். ஏன் மேம் நான் இப்படி சாப்பிட கூடாது? மேம் நாங்க என்ன சொன்னாலும் நீங்க இது சாப்பிடாதுன்னு தான் சொல்றீங்க. கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுங்க. இட்லி அந்த பக்கம் பாதாள கிணறு. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ ஒரு புறாவை தின்று விட்டு நான் படும் பாடு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க சார். சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. டயட்டிஷியன்ஸே டிஃபெண்ட் பண்ற மாதிரி தான் சார் இருக்கு. இது எங்க இருந்து வந்ததுன்னு 1000 பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாய் கூட நான் பார்த்ததே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க சொன்னாங்க இஃப் அப்படின்றது அது ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இப்போ அவங்க சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதை விட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க வெயிட் ஏறி இருப்பாங்க. கேளுங்க 20 kg ஏறுனேன். சொல்லுங்க யாரை ஏமாத்துறீங்க சார்? அவர் கரெக்ட்டா அதை ஏன் விட்டீங்க? இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா? இந்த உணவுக்கு பதிலாக இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்க டயட்டுக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? சோஷியல் மீடியா இம்பாக்ட் மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியால இருந்து தான் வரும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். பாயிலே பண்ண மாட்டேன். ஓவர் நைட் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். இப்போ நீங்க பாயில் பண்ணி சாப்பிடுறது இல்ல? பாயில் பண்ணி சாப்பிடுறது இல்ல. அதனால நான் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல இந்த ஷோக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன். பாயில் பண்ணாத என்ன ரீசன்னு கேட்டா நான் ஹெல்த்தியாக்கு மாறியுமே எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சு. பாடி ஃபுல்லாவே எனக்கு வந்து அலர்ஜி ஆயிட்டு பாயில் பண்ணாம சாப்பிடுங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்றத வச்சுட்டு நானே ஒரு வீடியோக்கு வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நீங்க ஃபாலோ பண்ற மெத்தடே ராங். ஆக்சுவலி நீங்க எடுத்துக்கிற ஃபுட் நான் ஹெல்த்தி நினைச்சு எடுத்துக்கிட்ட ஃபுட்னால நான் 2 days வந்து ஃபுல்லி ஹாஸ்பிட்டலைஸ்ட். பாருமா இப்பெல்லாம் யாருக்கும் ஆப்பு வைக்கிறதே இல்ல. நாம தான் அதை தேடி ஓடி போய் சும்மா ஜம்ப் பண்ணி உட்கார்றோம். எங்க இருந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டுக்கு போறதுக்கான ஏஐல இருந்து கேக்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்டர் கிட்ட போய் கேக்குறத விட நாங்க ஈஸியா எங்களுக்கு ஆக்சஸபிள் எங்க பார்த்தா ஏஐ கிட்ட எங்களுக்கு ஆக்சஸபிள். நீ எப்படி வைத்தியரான? ஒரு வைத்தியர் 4 நாள் போய் சேர்ந்த கத்துட்டு ஓடியாங்க. 4 நாள்லயா? அப்போ இப்ப நீ வைத்தியர்? எஸ் ஐ அம் எ டாக்டர். ஏஐட்ட எனக்கு இந்த பிரச்சனை நான் என்ன உணவு சாப்பிடணும்னு கேட்பது சரியா தவறா? அதாவது ஜெனரலா ஒபினியன் சொல்லுமே தவிர இந்த இண்டிவிஜுவலுக்கு இதுன்னு அதனால வந்து கொடுக்க முடியாதுன்னு ஒண்ணு. இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முடுக்கு பிடி ஒரே வேலையா பீச கட்டிட்டு போ. நிறைய டெத்ஸ் இந்த ஏஐனால நடந்திருக்கு சார். ஒரு பேஷண்ட் சார் ஸ்மோக்கர் இரும்பல் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு 3 மாசமா சார். அவர் ஏஐல கேட்டுட்டு இது நார்மல் இன்ஃபெக்ஷன் தான் ஏஐ சொல்லியிருக்குன்ட்டு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல ஆன்டிபயோட்டிக் வாங்கி டைமை வேஸ்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ரத்தம் தீவிரம் வரும்போது நம்ம கிட்ட வரும்போது பார்க்கும்போது லங்ஸ்ல கேன்சர் ஸ்டேஜ் 4. சின்னப்ப இவ்வளவு நாள் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு ஏன் வரலன்னு கேட்டா ஏஐ கிட்ட கேட்டேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபெக்ஷன் தான் போட்டிருந்தது பக்கத்துல மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன்னு. ஏப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கு. ஏங்க சும்மா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒபினியனுக்காக கேட்கலாம். அதையே நம்பிக்கிட்டா இருப்பீங்க. அதுவே சொல்லுங்க தானே டாக்டர்ட்ட போயிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க. அந்த ஏஐ நீங்க எந்த ஆப் யூஸ் பண்ணனாலும் நீங்க கேட்கறதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துட்டு கீழே மெல்லிசா ஒரு லைன்ல போட்டிருப்பாங்கல்ல ஏஐ இஸ் நாட் ஆல்வேஸ் கரெக்ட்னு. அதை பார்க்க மாட்டீங்களா? முக்கியமான விஷயம் டாக்டரை வந்து பாக்குற அந்த டைம் டிலேவை இந்த ஏஐயோ இல்லனா அந்த மிஸ் இன்ஃபர்மேஷனோ ஆக்குதுன்றது என்னோட பகிரங்க குற்றச்சாட்டு. Black coffee diet sir. Black coffee diet. Full black coffee. Full 12 cups of black coffee. நான் கேட்டேன் என்ன பண்ணீங்க? ஆனா இது புதுசா இருக்கு. டீடாக்ஸ் டயட்னு ஒரு டயட் இருக்கு சார். டீடாக்ஸ் எப்படி டயட்ல பண்ண முடியும்? பண்ண முடியாதா? பண்ண முடியாது. எப்படி சார்? ஆனா உங்க லிவரை க்ளீன் பண்ணிரலாம், உங்க லங்ஸை க்ளீன் பண்ணிரலாம்.
அதெல்லாம் வெறும் வதந்தி, நம்பாதீங்க. டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ், டீடாக்ஸ் ஜூஸ், ஸ்மூத்திஸ்னு எப்படியும் உடம்புல இருக்க ஒரு டாக்ஸினை நீங்க வெளியே ஏத்துவீங்க, அதுவும் ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க, அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இவங்க 80% பீப்புள் வந்து அந்த காஃபி குடிச்சாங்க. எங்க குரூப்ல ஒருத்தர் கூட குடிக்கல அந்த சுகர் போட்டதை. நீங்க தான் எல்லாரும் நோ சுகர், சுகர் சாப்பிடாதீங்க சொன்னீங்க. பட் நீங்க எல்லாருமே சுகர் போட்ட காஃபி குடிச்சிட்டீங்க. அக்காவை எங்க தள்ளி விட்டாலும் நான் என்ன திங்கிறதுன்னு மட்டும் சொல்லு. அவங்க பார்த்துருக்காங்க பாருங்க, டயட்டுங்கிற நம்ம குடிக்கல, அதெல்லாம் பண்ணாதீங்கன்ற அவங்க குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு குடிக்கணும், அவங்களுக்கு தெரியும். இந்த சைட்ல இருக்கிற நமக்கு தெரியாது. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அவங்க தான் சொன்னாங்கல்ல, ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுக்கிறதுனால அதில் 20 கேலரிஸ் தான் இருக்குது. 20 கேலரிஸை வந்து நீங்கள் ஈஸியாக கரைக்க முடியும். ஸோ அந்த இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சாப்பிட்றதுனால பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 3 வேளைக்கும் ஒரு ஸ்பூனாக நினைப்போம். இனிப்பு சாப்பிடுவோம். அவங்க சொன்னது ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனுன்னு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேளைக்கு போல அப்படின்னு மாற்றி புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் சாதாரணமாப்பா. there is no harm in taking அந்த ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர் உங்களை வந்து எதுவுமே ஹார்ம் பண்ண போறது இல்லைங்க. அதாவது ஒரு லக்கணத்தில் 9 கிராம் ஒரு வழி பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா நடக்கும், அந்த அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா இப்ப கிட்டுன்னு போய் டாக்டர் சீட்டு தேடுவாங்க. நான் படிச்சு டாக்டர் ஆயிட்டா என்ன வேணாலும் திங்கிறாங்க. இப்ப அவங்க குழப்பத்துல இருக்காங்க. அவங்களுக்கே தெரியல. எதை கேட்டாலும் இப்ப நமக்கு பிடிச்ச ஐட்டம், இட்லி சாப்பிடக்கூடாது, தோசை கூடாது, சோறு கூடாது, அது கூட. அப்ப என்னத்தை தான் திங்கிறது? அவங்க நல்லா மெலிஞ்சி அப்புறம் அதெல்லாம் விட்டு திரும்ப குண்டாகணும்னே அவங்களுக்கு கவலையா. 20 கிலோ ஏறி இருக்கு பாருங்க அந்த ப்ரோக்ராம் விட்டோன்னு. பண்ணிக்கிட்டே இருக்கணும், விட்டா அது திரும்ப உடம்பு ஏறுது. டயட் அண்ட் ஓவர் ஸ்ட்ரிக்டா இல்லாம அளவோட இருந்தா சரிதான். எனக்கு பர்சனல் ஐடியாலஜி டயட் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும் தான். ஓவர் டயட்டுக்கு போகிறதுனால நம்ம டயட் ஒரு நார்மல் டயட் ஃபாலோ பண்ணி பிடிச்சதை சாப்பிட்டு எத்தனை வருஷம் வரைக்கும் வாழுவீங்க? ஒரு 90. ஹெவி டயட் இருந்து எதையுமே பிடிக்காம சாப்பிடாம இருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வாழுவீங்க? ஒரு 91. இந்த 365 நாள் எக்ஸ்ட்ரா வாழ்றதுக்காக நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கணுமா? நீங்க இப்படி டயட் இருந்தீங்கன்னா ஒரு 110 வயசு வரைக்கும் வாழலாம்னு சொன்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, 110 வருஷம் வரைக்கும் வாழலாம் போல இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நார்மலா சாகிறதுக்கும் டயட் இருந்து சாகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இவ்வளவுதான்னு பார்த்தா அட போச்சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேசாம நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் நடக்கிறது அதுகளை பண்ணலாம். ஃபிட்டா இருங்க, மக்கா இருக்க கூடாது. ஐயோ ஒட்டலையே ஃபிட்டு, ஐயோ செக் டிஆர் மாதிரி சொல்லுவோன்னு வந்து பல்ப் வாங்கிட்டேன். சரி வாங்க, உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.